ஐயோ செல்வி, நான் எல்லா பொண்ணுங்களையும் தப்புன்னு சொல்லலையே. கீர்த்தி பண்ணது என்னால் ஏற்றுக்க முடியல. அவங்க எப்படி எங்கள் அப்பா அம்மா கேட்டப்ப அப்படி சொல்லலாம்? அதே மாதிரி அவங்க வீட்ல இருந்து யாராச்சும் கேட்டா சும்மா விட்டுருப்பாங்களா? இங்க பாருங்க வேலு, கூட்டு குடும்பம்னு வரும்போது ஒருத்தரே வீட்டுக்கு எல்லா செலவையும் பார்த்துட்டு இருந்தா அதுவே அவங்களுக்கு பெரிய பிரஷராவும் இருக்கும். இது வரைக்கும் திருமணம் மட்டுமே இந்த குடும்ப பாரத்தை சுமந்தாரு. இப்போ நாம தனியா ஹோட்டல் வச்ச பின்னாடியும் அவரே வீட்டு செலவெல்லாம் பண்ணாருன்னா எந்த பொண்ணுதான் ஏத்துப்பா? அதனாலதான் கீர்த்தி அந்த மாதிரி பேசிருக்கா. ஏங்க, அதுக்காக அவங்க அப்படி பேசுனதெல்லாம் சரியா? கீர்த்தி தப்பா தான் பேசினா. அவ பேசுனது தப்புதான். அதுக்கு நாமளும் ஒரு விதத்துல காரணம். நம்ம மேல இருக்கிற பொறாம கூட அவளை அப்படி பண்ண வச்சிருக்கலாம். இனிமே இந்த கூட்டு குடும்ப சுமைய பாதி நாம தாங்கிக்கணும். அத்தை, மாமா, உங்க தம்பி, தங்கச்சி இவங்களுக்கு தேவையானத நாம செஞ்சு கொடுக்கலாம். அப்படி பண்ணா கீர்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வேலு, என்ன எதுவும் பேச மாட்டீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? திருமாமாவை பத்தி பேசினதும் நீங்க அப்படியே அமைதியாயிட்டீங்க. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். ஒரு விதத்துலனா அப்ப இன்னும் முழுசா ஏத்துக்கல, அப்படிதானே? அப்போ நாளைக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணா கூட நீங்களும் திருமாமா மாதிரி என்ன அடிப்பீங்க போல இருக்கு. ஆமாங்க, கண்டிப்பா அடிப்பேன். பின்ன தப்பு பண்ணா சும்மா விடுவாங்களா? அந்த தைரியம் இருக்கோ? அப்போ அடிங்க பாப்போம். ஏங்க, இப்படி மிரட்டினா நான் சும்மா விட்டுன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் விட மாட்டேன். அதான் பாப்போமே, தைரியமான ஆள் தானே. ஏங்க அடிங்க பாப்போம். அடிங்க. ஏங்க ஏங்க, அடிச்சிருவேன். சும்மா மிரட்டன் மட்டும் பாக்காதீங்க. அடிச்சனா அப்புறம் உங்களுக்கு தான் வலிக்கும், பாத்துக்கோங்க. பரவாயில்ல, அடிங்க பாப்போம். அடிங்க வேலு. அடிச்சிருவேங்க. அடிங்க பாப்போம். உங்கள ஏங்க 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 என்ன பண்ண போறீங்க? ஏங்க ஏங்க வேணா, ஐயோ வேணாங்க, விட்டுருங்க விட்டுருங்க, செல்வி செல்வி விட்டுருங்க, விட்டுரு. வேணா வேணா வேணாங்க, வேணாங்க, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஐயோ அம்மா.